தான் பாதிக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாழை மரம்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் கொஞ்சம் இருக்குது. வாங்க காட்டுறேன் பாருங்கள். என்ன தென்னை மரம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பெரிய பெரிய தென்னையாக போச்சு. நம்மளை இப்போல்லாம் காய் வர்றது இல்லை, ஏன்னா சத்து உரம் இல்லை. மாடு போடுற சாணி எல்லாத்தையும் இப்போ அதுக்கு தான் பாருங்கள். இதான் நம்ம வாழை மரம். இங்கேருந்து அங்கே வர கிடக்கு, அங்கே முளைக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து செவ்வாழை கண்டு, இந்த முளைச்சதில் வந்து கசிலிம்பாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நம்ம பருத்தி சோளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோளங்காய்ச்சி பருத்தி வேறு எல்லாம் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை அவுத்துட்டு மேய்ச்சி கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாட்டை அவுத்துக்கலாம், சொட்டை போட்டு விடுறாங்க. அவுத்து மேய்ச்சி கட்டி கொண்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பேர் வந்து ரோசி. இங்கே இருக்க எல்லா மாட்டுக்குமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரவுண்டு. இங்கே தான் டெய்லியும் விளாட வருவோம். பார்த்துக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே ஃபுல்லாக செம்மண் ஏரியா. பார்த்தீங்கன்னா இதான் வந்து சின்ன சொன்ன கோப்புங்க இப்போ தான் வச்சுருக்கு. இதுக்குள்ளே கொஞ்சம் முருங்கை மரம் இருக்குது. இதை காட்டிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தென்னந்தோப்புங்க. இதுக்குள்ளுக்கு இது வந்து சின்ன தென்னந்தோப்பு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா தான் 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வருஷத்துக்கு நம்ம முருங்கை மரம் வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இப்போ தான் பறிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா போன வருஷம் வச்சுட்டு வந்த முருங்கை மரம்லாம் அதாவது எப்படிரா போன வருஷம் இருக்கும்போது சின்ன மரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுனா காற்றடிச்சு எல்லாம் உடஞ்சி போயிட்டு, அதனால் இப்போ சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தடுத்து வர ஆரம்பிச்சு இதுக்கு இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.